இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை என்னன்னா, இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15 பார்க்கிறோம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை, நம்ம மேல வர வேண்டிய ஆக்கினை தான் என்னன்னா நியாய தீர்ப்பு, நம்ம மேல வர வேண்டிய தண்டனை, அதையெல்லாம் கர்த்தர் அகற்றி விட்டு சத்துருக்களை விலக்கிட்டாருன்னு சொல்லியிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு பாளையமே இறங்கினாலும் பயப்பட தேவையில்லை. எனக்கு விரோதமா சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நானு பயப்பட மாட்டேன் அப்படி சொல்லி தைரியமா சொல்லு. உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இது உன்னுடைய சுதந்திரம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு வழியா உனக்கு எதிராக புறப்பட்டு வருவாருங்க, ஆனா 7 வழியா, ஒரு வழியா புறப்பட்டு வருவேன். ஆனா போறப்ப மட்டும் உன் கூட கர்த்தர் இருக்கிறத பார்த்துட்டு அவனே ஒரு வழியை உண்டாக்கிக்கிட்டு ஓடிடுவான். 7 வழி எந்த பக்கம் அவனே பாருங்க உண்டாக்கிக்கிட்டு ஓடிடுவான். அப்ப அதனாலதான் எரேமியா சொல்றாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கூட இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருந்தா நமக்கு விரோதமா இருக்கிறவன் யாரு? கர்த்தர் நம் பட்சத்துல இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அதோட மீனிங்கே வேற. புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் உன் சத்துருக்களை விளக்கினார். உன் முன்னாடி கோலியாத்தை போல எழும்பி நிக்கலாம், சிங்கத்தை போல. தாவீதுக்கு முன்னாடி சிங்கம் வந்துச்சு, ஆட்டை கிழிச்சு போடுறத மாதிரி கிழிச்சு போட்டானா சிம்சோனு. தாவீது சிங்கத்தோட வாய கிழித்து ஆட்டுக்குட்டியை விடுவித்தானா. கோலியாத்தை ஜெயித்தான். எப்படின்னு பாத்தீங்களா? ஒரு விசை கரடி வந்தது. நம்மளா ஒரு நாயை கூட என்ன செய்ய முடியல. ஆமா, நாய் வந்தா, நாய் உங்களை, குட்டி நாய் உங்களை துரத்துது, நம்மளை பார்த்தா எங்கேயோ ஓடுறோம். அவனு புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஓடுற வரைக்கும் அது உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். நின்னு கொஞ்சம் கல்லுடுங்கவே, எதிர்த்து நின்னு பாருங்க, அது உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்க. ஆமா, எத்தனை நாய் வந்தாலும் சரி, கொஞ்சம் அப்படி லேசா கொஞ்சம் ஆக்டிங் மட்டும் கொடுங்க, கீழே அப்படி குனிஞ்சு கல்ல எடுக்கிற மாதிரி காமிங்கவே, அங்க ஓடிடும். அதுக்கு அந்த நாலேஜ் இருக்கு, புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரிதான் உங்க எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி எப்படி சுத்தி திரிகிறான், கட்சிக்கிற சிங்கம் போல அவன் சுத்தி திரிகிறான். ஆனா நீங்க எப்படி நிக்கணும்னா, நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து நீங்க அவனை எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லப்பட்டிருக்கு. நடந்தெல்லாம் போக மாட்டான். கர்த்தருடைய பிள்ளை எதிர்த்து நிக்கிறப்ப ஓடி போயிருவான். ஆமா, அவன் கட்சிக்கிற சிங்கம் தானே ஒழிய அவன் சிங்கம் கிடையாது. நம்ம கர்த்தர் யூத ராஜ சிங்கமாக நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய இருதயத்தின் நடுவில் அவர் வாசமா இருக்கிறாரு. ஆமா, அப்ப உன் சத்துருக்களை அவர் விளக்கினார். ரகசியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவுல இருக்கிறாரு. இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை எப்ப நம்ம காண மாட்டோம்னா, அவர் நம்முடைய நடுவுல, நம்முடைய இருதயத்துல, நம்முடைய குடும்பத்துக்குள்ள அவர் முக்கியமாக அவர் வாசம் பண்ணும் போது நாம தீங்கையே காண மாட்டோம். ஆமா, இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு இந்த நாள்ல கொடுக்கிற வார்த்தை, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரா நான் உன் நடுவுல இருக்கிறேன், உன் இருதயத்துக்குள்ள இருக்கிறேன், இனிமே நீ தீங்கை காண மாட்ட, காணாதிருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தர்றேன். தீங்கு வரக்கூடியதான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி, தீங்கு எந்த வழியாய் உள்ளே வருகிறது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறோம். எப்படி, நான் இவ்வளவு தூரம் நான் வீட்டை அடைச்சிருக்கிறேன், ஆனா பாம்பு உள்ள நுழைஞ்சிருக்கேன். இவ்வளவு தூரம் பாதுகாப்பா இருக்கிறோம், ஆனாலும் திருடன் உள்ள நுழைஞ்சிருக்கிறானே, நாய் உள்ள நுழைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி நிறைய வேளைகள்ல நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனா தீங்கு ஏன் வருது, அது ஏன் எந்த வழியா வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப தீங்கு வரக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னா, உபாகமம் 31:17
நமக்கு அதுல பதில் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய நடுவுல இல்லாம இருக்கும் போது கட்டாயமாய் தீங்கு கடந்து வரும். கர்த்தர் நம்முடைய நடுவுல இல்லாம இருக்கும் போது தீங்கு நமக்கு கண்டிப்பா வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவோ இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். பாத்தீங்களா? 31:17 அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இல்லாததினாலேதான் இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது. அப்ப யாரு நம்ம நடுவுல இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நம் நடுவுல இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வீட்டுக்குள்ளே ராஜாவா இருக்க வேண்டும். அதான் சொல்லியிருக்கு வசனம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நம்ம வீட்டுக்குள்ள கர்த்தர் உட்பிரவேசிக்கணும். நம்முடைய இருதயத்துக்குள்ள மட்டும் இல்ல, நம்முடைய வீட்டுக்குள்ள அவர் வாசமா இருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் நம் நடுவிலே இல்லாமல் இருக்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க, தீங்கு வரும். பாத்துக்கங்க. அன்றைக்கு இஸ்ரேல்ல பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு பெட்டி இருந்துச்சு, உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி எப்பெல்லாம் பாளையத்துக்கு முன்பாக பாளையத்தின் நடுவில் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது அந்த பெட்டி முன்னாடி போனா மட்டும்தான் அவங்க போவாங்க. கர்த்தருடைய பெட்டி நடுவுல இல்லைன்னா அவங்க போக மாட்டாங்க. கர்த்தருடைய பெட்டி இல்லாம எப்பெல்லாம் போனாங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு தோல்வி மட்டும்தான் வந்துச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்முடைய நடுவுல அவர் இல்லையோ அப்ப வெற்றி வர்றதுக்கு பதிலாக தோல்விகள் வர ஆரம்பிக்கின்றன. ஜெயம் வருவதற்கு பதிலாக நிறைய தோல்விகள் தான் வருது. நம்ம புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நம்முடைய நடுவுல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தாவே, நீர் வந்து என் நடுவுல வாசம் பண்ணுவீராக அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். ஆமா, பாருங்க, கர்த்தரை நினைக்காம அவரை மறந்து விடும் போது தீங்கு கடந்து வருகிறது. என்னங்க? கர்த்தரை நினைக்காம அவரை மறந்து விடும் போது தீங்கு நமக்கு வந்து விடுகிறது. உபாகமம் 32:18-23 வசனங்களை வீட்டுல போய் படித்து வாசிங்க. உன்னை ஜெனிப்பித்த கண்மலைய நீ நினையாம போன. எப்படிங்க? நம்மளை படைச்சவர். நம்ம அப்பாவை மறக்கிறோமா? நம்ம அம்மாவை மறக்கிறோமா? சொல்லுங்க. மறக்கிறது இல்ல. காலையிலையும் சாயங்காலமும் போனு கரெக்டா. இப்ப போன் வந்ததுல இருந்து அம்மாவுக்கு போனு, அப்பாவுக்கு போனு. பாருங்க, எல்லாருக்கும் போன் அடிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்களை நினைத்து கொண்டே இருக்கிறோம். நம்ம நம்முடைய பரலோக தேவனுக்கு போன் அடிக்கிறோமா? சொல்லுங்க. எரேமியா 33:3 என்னது? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். 333 ஆண்டுடைய நம்பர் எது? டெய்லி வந்து அதுக்கு போன் அடிக்கிறீங்களான்னா இல்ல, அடிக்கடி பாத்தீங்கன்னு சொன்னா அவுட் ஆஃப் இதாயிருது. பாத்தீங்களா, போன் நெட் கனெக்ஷன் இல்ல, சரியான தொடர்புகள் இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, உன்னை ஜெனிப்பித்த, உன்னை படைத்த, உன்னை உருவாக்கின சிருஷ்டிகர கண்மலைய நீ நினைக்காம போயிட்ட. உன்னை பெற்ற தேவனை மறந்து, எங்க பாருங்க, பெற்றன்னு போட்டு பாருங்க. எப்படி ஒரு தாய் தான் பிள்ளைய பெத்தெடுத்த மாதிரி சொல்லி இருக்கு. ஆண்டவர் நம்மள பெற்ற அப்படின்னு சொல்றாரு. உன்னை பெற்ற தேவனை மறந்தாய், இதனாலே தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன்றார். அவர்களுடைய அம்புகளை என்ன செய்வேன்? அவங்க மேல பிரயோகிப்பேன். அம்பை வச்சு என்ன செய்வேன்? பிரயோகிப்பேன். அப்ப இது என்ன? இந்த வார்த்தை ரொம்ப கடினமா இருக்கிறது. கர்த்தரை நினைக்காம அவரை மறந்து விடும் போது தீங்குகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகின்றன. வசனம் சொல்லுது, நீ என்னுடைய வேதத்தை மறந்த. ஆசாரியனுடைய உதடுகள் என்ன செய்யணுமா? அறிவை காத்துக்கொள்ளணுமா. ஏன்னா ஜனங்கள் வந்து அவனுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தையை தேடுவாங்களாம். ஆனா நீ என் வேதத்தை மறந்த, நான் என்ன செய்வேன்? உன் பிள்ளைகளை மறந்துருவேன். வேதத்தை மறக்க கூடாது. கர்த்தருடைய வேதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும்
அவருடைய வார்த்தைகளை மறக்க கூடாது. நம்மை படைத்த கர்த்தரை மறக்க கூடாது. அதிகாலையில எழுந்து அவருடைய முகத்தை தேட நம்ம மறக்க கூடாது. ஐயோ ஜெபிக்க மறந்துட்டனே. சாப்பிட மறக்கலாம், ஆனா ஜெபிக்க மறக்காத. புரியுதா உங்களுக்கு? எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனா கர்த்தரை தேட நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆண்டவரிடத்துல நாம் நெருங்கி சேர்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நம்ம ஏனோக்க பார்க்கிறோம். எத்தனை வருஷம்? 300 வருஷம் யாரோட சஞ்சரிச்சாரு? தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவருடைய மொத்தம் வருஷம் எத்தனை? 365 வருடங்கள். 65 வருஷம் குழந்தைகளை பெற்றெடுத்தாரு, குடும்பத்தோட இருந்தாரு. மீதி 300 வருஷம் கர்த்தரோடையே சஞ்சரித்தாரு. இதுல நம்முடைய ஆயுசு காலம் எவ்வளவு இருக்கு? அந்த மீதி இருக்க 65 70 அவ்வளவுதான். ஆனா அவரு 300 வருஷம் கர்த்தரோட சஞ்சரித்து தேவனை நினைத்து யாரு அதிகமா கர்த்தரை தேடுவாங்க தெரியுமா? அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்க தேடுவாங்க. ஆமென். ஒரு குடியார பையன் எதை தேடுவான்? ஆமா, அவன் மைண்ட்ல ஃபுல்லா எது செட் ஆயிருக்கான்? டாஸ்மாக் கடை. எப்ப பாரு அந்த டாஸ்மாக் கடை, இதே நினைவு, இதே யோசனை. ஒரு புதுசா ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்றான். எப்ப பார்த்தாலும் என்ன செய்வான்? அந்த பொண்ணு இரவுகள்ல கனவுல, பகல்ல கனவுல மறக்காம வந்து கொண்டிருப்பாள். இல்ல அவளுக்கு இவன் மறக்காம கனவுல வந்து கொண்டிருப்பான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது வேற, சரியா? ஆனா இதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்கள மறக்க முடியாம பண்ணி விடுகிறது. அதே போலதான் எனக்கு அருமையானவர்களை, இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லார், நீ மறக்காத. உன்னை செழிப்பித்தவர் நான் தான், உன்னை பெற்றெடுத்தவர் நான் தான், உனக்காக ஜீவனை கொடுத்தவர் நான் தான். நீ என்ன மறக்காத. நீ என்ன மறக்கும் பொழுது தீங்குகள் உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. அதனால தீங்கு வராமல் இருக்கும்படி நீ என்ன மறக்காத ஒரு வாழ்க்கையை நீ வாழுன்னு சொல்லி கர்த்தர் ஆலோசனை சொல்றாரு. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், விக்கிரக ஆராதனை செய்யும் போது தீங்குகள் கடந்து வருகின்றன. என்னதுங்க? விக்கிரக ஆராதனை செய்யும் போது 1 ராஜாக்கள் 9:9 பார்க்கிறோம், தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு, கவனிங்க வசனத்தை, தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேற தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்து விடுகினால கர்த்தர் இந்த தீங்கை எல்லாம் அவர்கள் மேல் வர பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார். கர்த்தரை விட்டுட்டு வேற தேவர்களை சேவிக்கிறது, நட்சத்திரத்தை பார்த்தா தொழுது கொள்றது, சூரியனை பார்த்தா தொழுது கொள்றது, சந்திரனை பார்த்தா தொழுது கொள்றது, ஒரு இடம் வாங்கினா அந்த பூமியை தொழுது கொள்றது, ஒரு மிருகத்தை கூட விட்டு வைக்கிறது கிடையாது, ஒரு மரத்தை விட்டு வைக்கிறது கிடையாது. வேற தேவர்களை, நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். வசனம் சொல்லுது, கர்த்தரோ மெய்யான தெய்வம். நம்முடைய ஆண்டவர் நம்மளை சுமக்கிறவரு, நாம அவரை சுமக்கல. இன்னைக்கு சாமியை தூக்கியோ தெய்வத்தை தூக்கியோ மனுஷர்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளை படைச்சவர் தான் நம்மளை தூக்கி சுமக்கிறவர். ஆமென். நல்லா கவனிக்கணும், தகப்பன் தான் தன் பிள்ளைய தோல் மேல தூக்கி சுமப்பான். பிள்ளை தகப்பனை தூக்கி தோல் மேல சுமந்துக்கிட்டு வரமாட்டான். எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? சொல்லுங்க. உள்ள தான் தகப்பனை பெரிய வாலிபனா வளர்ந்த பின்னாடி கூட தோல் மேல தூக்கிட்டு வரமாட்டான். ஒருவேளை வெக்கப்படுவான், இல்லைன்னா அவரை போய் நான் ஏன் சுமக்கணும்னு சொல்லுவான். ஆனா ஒரு தகப்பன் அப்படிப்பட்டவர் அல்ல. தகப்பன் தன்னுடைய குழந்தைய, தன்னுடைய பிள்ளைய தோல் மேல தூக்கிட்டு வருவான். அவர் தான் கடவுள், அவர் தான் தெய்வம், அவர் தான் தேவன். நம்மளை தூக்கி சுமக்கிறவர் இல்லையா அவரு? அதனால இன்னைக்கு விக்கிரக ஆராதனை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிற விஷயத்துல இந்த விக்கிரக ஆராதனை எதை கொண்டு வரும் நான் சொல்றேன். விக்கிரக ஆராதனை எதை கொண்டு வர? விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், சாபத்தை கொண்டு வரும். சாபம் கட்டாயமாய் வரும். எப்படி? ஒரு ஆயுதம் அணிந்தவனை போல வரும். எத்தனை பேர் தெரியுமா குடும்பங்கள்ல விக்கிரக ஆராதனை செய்த எத்தனையோ மக்கள் மடிந்து போயிட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்க பாக்குறோம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, புகழ, நேரத்தை நீங்க வேலை, பணம், இந்த மாதிரி காரியங்களுக்கு, அதாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம், புகழ்,
அல்லது நீங்க நேரம், வேலை, பணம் இந்த காரியங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? விக்கிரக ஆராதனை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்காமல் நீங்க பாத்தீங்கன்னா உங்க நேரத்துக்கும் வேலைக்கும் பணத்துக்கும் மனுஷருக்கும் நீங்க கொடுப்பீங்கன்னா, இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அதை வேற காரியங்களுக்கு கொடுக்கின்றவர்கள் கர்த்தரை முக்கியப்படுத்தவில்லை என்று அர்த்தம். பைபிள்ல சொல்லி இருக்கு, 1 சாமுவேல் நீங்க எடுத்து வாசிக்க வேண்டாம், 15, 22, 23ல நீங்க வழியை பார்க்கல. எது முக்கியமா? கீழ்ப்படுகிறது தான் முக்கியமா. ரண்டகம் பண்றதும் முரட்டாட்டம் பண்றதும் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறதாம். எப்படிங்க? ரண்டகம் பண்றது, முரட்டாட்டம் பண்றது புள்ளிச்சூனிய பாவத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. புள்ளிச்சூனியம் எங்கேயும் போய் செய்ய வேண்டாம், ரண்டகம் பண்ணா போதும். ரண்டகம் பண்றதுன்னா அதான் முரட்டாட்டத்தோட ஒப்பிடப்படுகிறது. கர்த்தருக்கு விரோதமான கலகம் பண்றது, அந்நிய தேவர்களை சேவிக்கும்படியான மனது உடையவங்களா வாழ்றது, இந்த நல்ல நேரம் பார்க்கிறது, கெட்ட நேரம் பார்க்கிறது, குறி சொல்றது, சோசியம் பார்க்கறதெல்லாம் ஒண்ணுக்குமே உதவாது. கெட்ட நேரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்ப நல்ல நேரம் இல்லைன்னு தெரியுமா? இயேசுவ வாழ்க்கையில இல்லைன்னா கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால விக்கிரக ஆராதனையை கர்த்தர் வெறுக்கின்றார். அப்ப கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? யோசுவா என்ன செய்ய தீர்மானம் பண்ணாரு சொல்லுங்க? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை நீங்க வந்து அந்த வார்த்தை 24ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. 24ல வாசிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்க பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற உங்கள் பிதாக்கள் தேவித்த தேவனை சேவிப்பீங்களா? எமோரியர்களுடைய தேவர்களை சேவிப்பீங்களா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை சொல்லணும், ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள இயேசுவி நாமத்தினால நான் பேசுறேன் அந்நிய பாஷையில, ஆண்டவரே இயேசுவி நாமத்துல என் வீட்டுக்குள்ள எந்த ஒரு விக்கிரகமும் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, சோமனி பாருங்க, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பாரு. ஆமா, ஆண்டவர் வீட்டோட நடுவுல வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா எல்லா குப்பைகளும் அடிச்சு வெளியே துரத்திடுவாரு. புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் மூட்டை கட்ட வச்சாரு. மூட்டை கட்ட வச்சாரு. நீங்க ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க வீட்டுக்குள்ள நான் சொல்றேன், ஒரு பேப்பர்ல கூட வரவிட மாட்டான். எப்படி? ஒரு பத்திரிகையை கொண்டு வந்தா, ஒரு பத்திரிகையில ஏதாவது ஒரு படத்தோட வந்தாங்கன்னு வச்சுங்க, அப்படியே தூக்கி வெளியில வச்சுக்குவான், இல்லைன்னா அதை கிழிச்சு போட்டுருவான். இவங்க அம்மா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சப்பையோட வந்துருச்சு. அந்த மஞ்சப்பை அப்படியே தூக்கி வெளியே வச்சிட்டேன். ஊர்ல இருந்து அப்பதான் கொண்டு வருது, 10 நிமிஷத்துல வெளியே வச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, புரிந்து கொள்ளுங்க, பிசாசு வருகிற வழி எப்படி? பத்திரிகை மூலமா வருவேன், தினத்தந்தி பேப்பர் மூலமா வருவேன், கேலண்டர் மூலமா வருவேன். அப்புறம் ஆமா, இப்படி எல்லாம் என்ன செய்வேன்? மஞ்சப்பையில வருவேன். அரிசி கூட வாங்க மாட்டோம். எப்படி? அரிசி கூட வாங்க கூடாது. எப்படி அரிசி வாங்கலன்னு போதிக்கல, அரிசியில ஒரு படத்தை வந்து என்ன செய்வாங்க? ஸ்டிக்கர் போட்டு வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? அதை வாங்க கூடாது. இல்லைன்னா நாங்க அரிசி என்ன செய்வோம்? கொட்டிடுவோம். அங்கேயே கொட்டி வேற பேக்ல மாத்திட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். விக்கிரக ஆராதனுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் வரும்படியாக நாம் அனுமதிக்க கூடாது, இடம் கொடுக்க கூடாது. நாம கர்த்தரை மாத்திரம் சேவித்து அவரையே பணிந்து அவரையே ஆராதனை நம்ம செய்கிறவர்களாக நம்ம இந்த உலகத்துல வாழணும். அப்ப தீங்கு நம்முடைய வாழ்க்கையில வராது, கடந்து அது போய்விடும். புரிந்து கொள்ளுங்க. 4வதாக, கர்த்தருடைய வார்த்தைய கேட்பதை நீங்க வெறுக்கும் போது தீங்கு கட்டாயம் வரும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறத வார்த்தையை கேட்கிறத நீங்க வெறுக்கும் போது தீங்கு வரும். எரேமியாவுல 6:19 பாக்குறோம், பூமியே கேள், ஜனங்களின் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடுக்காம அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வர பண்ணுவேன் அப்படின்றார் ஆண்டவர்.
அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்பதற்கு இந்த கடைசி நாட்களை நாம் தீவிரப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு ஜனங்க அவரிடத்துல நெருங்கி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, தேசத்துல ஒரு பஞ்சம் வரப்போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன பஞ்சம் தெரியுமா? ஆமோஸ்ல தானிய பஞ்சம் கிடையாது, ஜலத்தினால உண்டாகிற பஞ்சம் கிடையாது, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சம் வரப்போகிறது. இதோ தேசத்தின் மேலே நான் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கிறார் ஆமோஸ்ல. அப்ப அந்நாளிலே வாலிபர்களும் பாத்தீங்கன்னு சொன்னா குமாரத்திகளும் பாத்தீங்கன்னா தாகத்தினாலே சோர்ந்து போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இனிமே இந்த பைபிள் கூட இல்லாத அளவுக்கு தேசங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. பைபிளை எடுத்துட்டு போக மாட்டாங்க, சிலர் பைபிளை திறந்து என்ன செய்ய மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. எல்லாமே செல்போன் மயம். மொபைல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எல்லா சாக்கடையுமே இருக்கு. அந்த எல்லா சாக்கடைக்குள்ள பைபிளையும் தெரிவிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை இல்ல. அதனாலே பிரியமானவர்களே, இந்த தீபாவளி டைம்ல பட்டாசு நிறைய வெடிச்சது. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தா வெடிச்ச அந்த பேப்பர்கள் கிடந்தது. அதுல ஒருத்தர் அந்த பேப்பர்களை சேகரித்து கொண்டிருந்தார். அப்படி சேகரித்த பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தினுடைய பக்கங்கள், எல்லாம் பைபிள்ல இருக்கிற அந்த வசனங்கள். அப்படியே இந்த வசனங்களை அவர்கள் அந்த பட்டாசுக்குள்ளாக வைத்து அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த வெடிகளை செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, அதை ஒருத்தர் கண்ணீரோடு கூட பரிசுத்த வேதாகமம் இப்படி தரையிலே கிடக்கிறதேன்னு சொல்லி அதையெல்லாம் அவர் பொறுக்கி கொண்டு அவர் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். அதை நான் பார்த்தேன். புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் அசட்டை பண்ணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அநேகருக்கு சென்று போய் சேருவதற்கு கேட்கிறதற்கு மனமற்று இருக்கிறார்கள். நிறைய தேவையில்லாத விஷயங்களை மொபைல்ல பாக்குறாங்க, தேவையில்லாத காரியங்களுக்கு தங்களுடைய நேரத்தை செலவு பண்றாங்க. ஆனா வார்த்தையை கேட்பதற்கு ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை சொல்றாரு ஆண்டவர். இந்த வார்த்தை தான் ஒளியாது. ஏன் வார்த்தையை நீங்க கேட்க மறக்க கூடாதுன்னு சொல்றேன்? வார்த்தை தான் கடவுள். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இந்த வார்த்தை கடவுள் தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன இருக்கு தெரியுமா? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஆவி, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஜீவன் தான் இந்த வார்த்தைகள். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள், இந்த வார்த்தைகளை வாசித்து தியானிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படி சொல்லி இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து ஆலோசனை சொல்லுகிறார். அப்ப தீங்கு உங்க வாழ்க்கையில வராது. இன்று ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். தீங்கு வராம தடுப்பதற்கான வழி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். தீங்கு வராம தடுப்பதற்கான வழி என்ன அப்படின்னா யோனா 3:10 நமக்கு பதில் இருக்கு. என்னன்னு தெரியுமா? அந்த யோனா நினிவேல போய் பிரசங்கம் பண்ணாரு. ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து பார்த்தா அந்த தேசத்தை அந்த நினிவேவை அழிக்கும்படியா கர்த்தர் சித்தமா இருந்தாரு. 40 நாள் இருக்கு, இன்னும் 40 நாள் அந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன். ஓரினை சேர்க்கை பாவம் அங்க இருந்தது. சோதோம் கொமோராவை போல மக்கள் துணிகரமாய் பாவத்துல இருந்தார்கள். இன்னைக்கு ஆணுக்கு ஆணு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டாங்க, பொண்ணுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லி பைபிள் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. ஆணுக்கு ஆண் உபச்சாரம், பெண்ணுக்கு பெண் உபச்சாரம். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்தா அக்ரிமெண்ட் போட்டு அது என்ன கல்யாணம்? லிவிங் டுகெதர். லிவிங் டுகெதரை கர்த்தர் அருவருக்கிறாரு, வெறுக்கிறாரு. உன் வாழ்க்கையில சாவு மட்டும்தான் வரும். லிவிங் டுகெதர். லிவிங் டுகெதர் யாரோட இருக்கணும் தெரியுமா? கர்த்தரோட இருக்கணும். உன்னுடைய லைஃப் கர்த்தருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பட, அவரோட வாழு, அவரோட நீ என்னுடைய ஐக்கியத்தை உன்னுடைய உறவை வைத்துக்கொள். அப்படின்னு என்ன? அவரோடு கூட நீ ஒவ்வொரு நாளும் சஞ்சரி, அவரோட பேசு அப்படின்னு சொல்றேன். பாருங்க, அந்த யோனா அவர்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவனுடைய கிரியைகளை பார்த்து அவங்களுக்கு செய்வேன்னு சொல்லி இருந்த தீங்க குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாத்தீங்களா?
அவங்க மனம் திரும்பிய உடனே அவங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரோ தீங்க, அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி அப்படியே திரும்பிட்டாரு. காப்பாற்றப்பட்டுட்டாங்க எல்லாரும். அப்ப நம்ம பொல்லாத கிரியைகளை விட்டு கர்த்தருடைய பிள்ளை வாயில தாறுமாறா பேசக்கூடாது. ஆமென், பேசக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் பிறர் ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசணும். காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. உள்ள மனது புண்படக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. உங்க வார்த்தைகள் மற்றவருடைய இருதயத்தினுடைய காயங்களை ஆற்றணும். ஞானமுள்ள நாவுகள் எப்படின்னு சொல்லி தெரியுமா? ஔஷதம் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய உதடுகள் என்ன செய்யணும்? அநேகருடைய காயங்களை போஷிக்கணும், ஆற்றணும். பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு. பட்டய குத்து மாதிரி பேசக்கூடாது, நறுக்குன்னு பேசக்கூடாது. ஆமென், பேசக்கூடாது. மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை மாற்றும். கடுஞ்சொற்கள் உக்கரத்தை, கோபத்தை எழுப்பும். அதங்க எடுத்து வை தம்பி, அதை எடுத்து வைப்பா. எது பெட்டர் சொல்லுங்க? இந்த ரெண்டு வார்த்தைகள் வித்தியாசம் இருக்குல்ல. ஆணவத்தோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகள், தாழ்மையின் சிந்தையோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகள். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. புரிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாயின் வார்த்தை நல்லா கவனிங்க. நம்முடைய வாயை நல்லா காத்துக்கிறோம். சொல்லுங்க, வாயை நல்லா காத்துக்கிறோம். அதுதான் நான் சொல்றேன். நேரம் போனாலும் பரவாயில்ல, வாயை நல்லா காத்துக்க. ரெண்டு விஷயத்துக்கு, ஒண்ணு வார்த்தை, இன்னொன்னு உள்ள போடுறது. என்னது? இன்னொன்னு சாப்பிடுறோம் பாருங்க, அது. இந்த ரெண்டுமே ஆளை காலி பண்ணிடும். இது உள்ள போடுறது உடம்ப, நம்முடைய சரீரத்தை அழிச்சிடும். ஆனா அந்த வார்த்தை நம்முடைய ஆத்மாவை ஆவியுமே சேர்த்து அழிச்சிடும். அதனால பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க ஒருவேளை வார்த்தையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை போய் வீட்டுல போய் உட்கார்ந்து படிங்க. நாவும் நெருப்புத்தான், அது சிறிய அவயமா இருந்தும் எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அது அநீதி நிறைந்த உலகம் அப்படி சொல்லப்பட்டது. அதனால மனுஷர் பேசும் வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி இருக்கு. வார்த்தைகளினால நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவ, வார்த்தையினால நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவ. அதனால தேவன் வானத்தில் இருக்கிறா, நீ பூமியில் இருக்கிறவ, வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும் சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமா பேசக்கூடாது. யாரோட அதிகமா பேசணும்னா கர்த்தரோட பேசணும். ஆனா மனுஷங்கிட்ட பேசுறப்ப என்ன செய்யணும்? கொஞ்சமா பேசணும். எப்படிங்க? கொஞ்சமா பேசணும். ஆமென். உங்க வளவள கொலகொலன்னு பேசணும்னு வச்சுக்க, அவ்வளவுதான். பைபிள் சொல்லுது, சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவன புத்திமான். விளங்குதா? அதனால இதை நீங்க ஆண்டவர் சொல்லாரு. இதை ஏன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரியுதா? மல்கியாவுல சொல்லி இருக்கிறாரு. நிறைய இடங்கள்ல வாயினுடைய வார்த்தைகளை பற்றி பேசுறாரு. அவருடைய உதடுகளின் பேச்சு அவருடைய வாயின் பாவமா இருக்கிறது. ரொம்ப கவனமா இருங்க. நம்முடைய வாயை வச்சே நமக்கு ஆப்ப வச்சுக்கிடுவோம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். இரண்டாவது, கர்த்தர் எப்போது நம்மோடு கூட இருக்கும் போது தீங்குகள் நம்ம கிட்ட வரவே வராது. என்னது? கர்த்தர் எப்பவுமே நம்ம கூட இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அவர் இருக்காரானா? ஆமா இருக்காரு. உலகத்தின் முடிவு போயிருந்தோம், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படி சொல்றாரு ஆண்டவர். அப்படி சொல்றாரு. கர்த்தர் எப்பொழுது நம்முடனே கூட இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 2 நாளாகமம் 15:2 அதுக்கு பதில் இருக்கு. கர்த்தர் எப்போது நம்மோட இருக்கணும்னா என்னது? கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். வாசிங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். 2 நாளாகமம் 15:2 இல்ல வசனம். சரி, நீங்க தெரியல விடுங்க. கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்பா, எப்படிப்பட்ட வார்த்தை! வார்னிங் பாத்தீங்களா? நம்மளை என்ன செய்ய சொல்றாரு? நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோட இருப்பாரு. நீங்க அவரை தேடுனா வெளிப்படுவாராம். பாருங்க, நீங்க அவரை தேடுனா, கர்த்தருடைய பிள்ளைகளை அவரை தேடும் போது அவர் வெளிப்படுவேன்னு சொல்றாரு. ஆனா அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டு விடுவார். பாத்தீங்களா வசனத்தை? நம்ம அப்போ தேடணுமா இல்லையா? அப்ப தீங்கு நம்மளை வரவே வராது, இயேசுவின் நாமத்தினால. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாமத்துல 39ஆம் அதிகாரத்துல வாசிங்க. ஆதியாமம் 39:2 வாசிங்க.
ஆதியாகமம் 39:2 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரு, அவன் காரிய சித்தி உள்ளவனானான். பாத்தீங்களா? கர்த்தர் யோசேப்போட இருந்தாரு, உங்களோட இருக்கிறாரு. ஆமென். 3ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு. இன்னும் புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உங்களோட இருந்தா உங்க காரியம் அத்தனையும் வாய்க்கும். ஆமா, எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். இன்னொன்னு, அதை யாரு கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? உங்க கூட இருக்கிறவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. எஜமான் வாய்க்க பண்ணுகிறார் என்று, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று கண்டு எல்லாத்தையும் அவன் கையிலே ஒப்படைச்சிட்டாரு. 4ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. பேச்சு மூச்சு காட்டாம உங்க கையில கர்த்தர் கொடுத்துருவாரு. ஆமே. ஆண்டவர் உங்களோட இருந்த. 5ஆவது வசனம், எல்லாவற்றுக்கும் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம். கர்த்தர் உங்களோட இருந்தா நீங்க இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்க போற இடம் ஆசீர்வதிக்கப்படும். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. காரணம் என்னன்னா, யோசேப்போட சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அவன் நடுவுல இருந்தாரு, அவனோட இருந்தாரு. உங்க கூட கர்த்தர் இருக்கும் போது எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமா, வாய்க்க பண்ணுவாரு. ஆரிய சித்தி உள்ளவங்கள மாறிடுவீங்க. ஆமா, பாத்தீங்களா? யோசேப்போட ஆண்டவர் இருந்தாரு. அவமானம், தலைகுனிவு, பலவிதமான பாத்தீங்கன்னா சோதனைகளின் மத்தியில யோசேப்ப கர்த்தர் எப்படி ஆண்டவர் உயர்த்தினார் பாத்தீங்களா? 21 வாசிங்களா? 21, 23 வாசிங்க. 21, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவடிக்க செஞ்சார். ஆண்டவர் உங்க கூட இருந்தா நீங்க ஜெயில பலவிதமான சிறைச்சாலையினுடைய சிறையிருப்பின் அனுபவங்களுக்குள்ள போனா கூட கர்த்தர் தயவை ஆண்டவர் கிடைக்க செய்வார். 23, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலோ அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலோ எதை செஞ்சானோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணனால ஆத்துமாவில் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இங்க பாத்தியாப்பா, அங்க போத்திபார் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் அவங்க கையில ஒப்படைச்சுட்டான். இங்க ஜெயில போய் போட்டிருந்தப்ப சிறைச்சாலை தலைவன் எல்லாத்தையும் இவங்க கையில கொடுத்துட்டான். ஆண்டவர் உங்க கூட இருந்த யாரும் உங்களுக்கு விரோதமா எழுத முடியாது. தீங்கு உங்களை கண்டுட்டு எட்டி பார்த்துட்டு ஓடி போயிடும். ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆமென். நீங்க சொல்லணும். அப்ப இந்த கடைசியா சொன்ன வார்னிங் வார்த்தை, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், விட்டுட்டா அவர் உங்களை விட்டு விடுவார் சொல்லப்படும். இப்ப நம்ம அவரை தேடுவோம். அவரை தேடும் போது ஆண்டவர் சொல்லாரு, அவரை தேடும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் குறைவில்லாமல் கண்டிப்பாய் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில நிறைவாய் தங்குவதாக பலிப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். God bless you. நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.